இதுதான் வந்து இந்த மீனுக்கு சாப்பாடு போடுற மிஷினு. இதில் வந்து 2 பேட்டரி போடணும். இதுதான் அந்த பேட்டரியோட டப்பா. நம்ம அந்த டைம் பீஸ்க்கெலாம் பேட்டரி மாற்றுற மாதிரி இதை கீழே நோக்கி இழுத்தா இப்படியே வெளியில் வந்துடும். 2 பேட்டரியை போட்டுட்டு திருப்பி வச்சு மூடிடுங்க. பேட்டரி க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த பேட்டரினால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூவ் ஆகி ஓட்ட வழியாக சாப்பாடு தானாக விழுகும். இப்படி தான் இந்த மிஷின் ஒர்க் பண்ணுது. இப்போது இப்படி இதை தலைகீழ இப்படி மாட்டினீங்கன்னா இந்த டப்பா இருக்குல்ல, இதில் தான் சாப்பாடை நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே நல்லா பார்த்தேன்னா இங்கே ஒரு கருப்பு கொண்டி இருக்குது, அதுக்கு மேலே இந்த டப்பா மூடி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் வந்து கரெக்டாக கடிகாரத்துக்கு எதிர்ப்பக்கம் எப்படி நம்ம டப்பாலாம் திறப்போமோ அது மாதிரி இந்த கருப்பு இருக்கிறதுக்குள்ள அந்த வட்டத்தை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு, அதான் டப்பா மூடி மாதிரி இதை இப்படி சுற்றி நேரில் அப்படின்னா இது வெளியில் வந்துடும். இப்படியே வெளியில் எடுத்துடலாம். ஏன் நம்ம இப்படி கவுத்தி சுற்றுறோம் அப்படின்னா, உள்ளே சாப்பாடுலாம் இருந்தால் கீழே விடாமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி டப்பாவை கீழ் நோக்கி வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம். இப்போ இதுதான் வந்து சாப்பாடு டப்பா. இதில் எவ்வளோ வேணுமோ சாப்பாடு போட்டுட்டு, இப்போ சாப்பாடு இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா திருப்பி அதே மாதிரி எடுத்து கரெக்டாக இந்த பொசிஷன் இந்த மூடுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி இது வெளியில் இருக்குல்ல, இதை லேசாக இப்படி சுற்றினா டக்குன்னு சத்தம் கேட்கும், டப்பா மூடிடும். நம்ம சாதா பிளாஸ்டிக் டப்பாலாம் மூடுற மாதிரி கீழே விழுகாது, அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நின்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் நிமித்திக்கலாம். இங்கே இருக்கிற இந்த வெள்ளை நாப் மாதிரி வெளியில் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த சாப்பாடு வெளியில் விழுற இடைவெளியை வேறு வேறு விதமாக கொஞ்சம் சின்னதாகவோ பெருசாகவோ வச்சுக்கலாம். இப்போது இதில் 3 பொசிஷன் இருக்குது. ஒரு மீன் தான் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடு விழுந்தால் போகணுங்கிறதுனால நானே இந்த மொதல் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய சாப்பாடு விழணும்னா இதை ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை அப்படியே சுற்றி இந்த இடைவெளி வழியாக தண்ணிக்குள்ளே சாப்பாடு விழுந்துடும். இதுதான் இந்த மிஷின் ஒர்க் பண்ணுறது. இப்போது இதை அப்படியே டேங்க்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இதுதான் நம்ம ஃபிஷ் டேங்க் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த சைடு வந்து தண்ணி விழுந்துட்டு இருக்கும் அந்த இது ஏர் பம்ப் வழியாக. எந்த பக்கம் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வசதிக்காக இதை நான் வந்து அதுக்கு எதிர்பக்கம் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுதான் இந்த நாபு. இப்படி ரெண்டுக்கும் இந்த டேங்கோட செவர் வந்து இந்த நாபுக்கு இந்த பக்கம் வர மாதிரி இப்படி உள்ளே இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இதை ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சுன்னா அப்படியே